காந்தி கண்ணாடி டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில். இந்த படத்தை பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்றதையும், இந்த படத்தில் என்ன நடந்தது, இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள், நடிகைகள், ஒரு கதாநாயகன், சின்ன காமெடி நடிகராகட்டும், எண்ணற்ற பேருக்கும் பரிச்சிதமானவர், உதவிக்காரம் செய்தவர், பல பேருக்கு பிரச்சனைகளை தீர்த்து வைத்தவர், பட ரிலீஸுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை உடனடியாக பார்த்து செய்து கொடுத்தவர், புரட்சி கலைஞர் கேப்டன். இதெல்லாம் வந்து ஏற்கனவே எல்லாரும் சொன்னது. அந்த இடங்களில் அவரை நன்றி கட்ட இந்த சினிமா துறை மறந்தது. ஆனால் இன்றைக்கி காந்தி கண்ணாடி அப்படின்ற திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் நடிகர் இன்றைக்கி நடிகராக இருக்கிறார். நேற்றைய சின்னத்திரை அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜயகாந்த் தான் என்னுடைய ரோல் மாடல். விஜயகாந்த் அவர்கள் செய்ததை 1% செய்யணும். ரெண்டாவது, இந்த புகைப்படம் ஒன்று கொடுக்குறாங்க கிஃப்டாக, அந்த புகைப்படம் ஒன்றே போதும், நான் சாகிற வரைக்கும் இதை பார்ப்பேன் அப்படின்றாரு. ஒரு உணர்ச்சி விதமாக, ஒரு மனதில் இருந்த ஆள் மனதில் ஒரு நியத்தியாக அவர் சொல்லியிருக்காரு. இது வரவேற்கிறேன். ஆனால் அவர் எந்த இடத்துல சொன்னார் அப்படின்னா, சினிமா துறையில் சினிமா சார்ந்த ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துல அவர் பேசுனது தான் ஹைலைட்டு. அதுவும் யார் முன்னாடின்னா, சீமான். விஜயகாந்தை விமர்சித்ததிலேயே மிக மோசமாக விமர்சித்தவர் வடிவேலும் சீமானும். ஆனால் அவர்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று தான். விஜயகாந்த் இந்த மண்ணில் விதைத்த விதை சாதாரண எளிய பிள்ளைகள் கூட இன்றைக்கி நிறையா பேர் வந்து உணவளிக்கிறான். ஏன் உணவளிக்கிறது வந்து இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னா, விஜயகாந்த் சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை அப்படின்னா அவன் சிந்தனைகள் அடுத்து சமூகத்தினுடைய குற்றவாளியாக மாறும். கொலை பண்ணுவான், கொள்ளையடிப்பான், பொய் சொல்லுவான், பிரச்சனை பண்ணுவான். ஏன்னா பசின்றது அவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம். அந்த பசியை போக்கிட்டால் அவனுடைய வழித்தடம் என்பது நேர்த்தியாக போகும். பல சினிமா துறையில் இயக்குநராக வருவர்கள், நடிகர்களாக வருவருக்கு வாய்ப்பு கேட்டு சுத்தம் உணவு கிடைக்காது. அந்த உணவை ஏற்படுத்தி கொடுத்து அவர் திரையுலகத்தில் நீண்ட நாள் போராடுவதற்கு வாய்ப்பளித்தவர் விஜயகாந்த் அவர்கள். அதை பல கதாநாயகர்கள், பல இயக்குநர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன விஷயம்னா, அவர் சொன்னார்ல, இந்த புகைப்படமும் என்னுடைய ரோல் மாடலும், நான் இவருடைய வழியை தான் பின்பற்றுகிறேன் என்று. அதற்கு விஜய பிரபாகரனை கௌரவப்படுத்தியது இருக்குல்ல, அதைத்தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஒரு தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் ஒரு தொண்டன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அவன் எப்படி ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்வான் என்பதற்குல, உதவி என்பது யாருக்கு கிடைக்க வேண்டும், எப்போது கிடைக்க வேண்டும் என்பதில்லை, சரியான நேரத்தில் கிடைக்கிறதா, அதுதான் முக்கியம். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். பாலா அவர்கள் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி இந்த படமும் வெற்றி அடைய வேண்டும். காந்தி கண்ணாடி ஒரு வெற்றி படமாக அமையட்டும். பாலா அவர்களுடைய உதவி மீண்டும் மீண்டும் மக்களை போய் அடையட்டும். அதற்கு எங்கள் புரட்சி கலைஞர் கேப்டனுடைய மகனை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அவருக்கான மரியாதையை கொடுத்த இந்த படக்குழுவினருக்கும் அந்த மேடைக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தேமுதிக சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.